வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வீட்லயே சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஹோம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு அடிகனமான பாத்திரத்துல 3 ஸ்பூன் எண்ணெய் சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணியோட ருசியே இந்த வெங்காயம் எப்படி வதங்குதுங்கிறதுல தான் இருக்கு. பச்சை வாசனை போற வரைக்கும் நல்ல வதங்கின பிறகு மதியான அளவு தக்காளி மற்றும் கீறின பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. தக்காளி நல்ல மசிய வதங்கின உடனே சிக்கனை இதுல சேர்த்துக்கலாம். நான் கடையில வாங்கின பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன். அப்புறம் தண்ணி ஊத்தி கிளறி சிக்கன் வேகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போதான் ரொம்ப முக்கியமான விஷயம், தண்ணி அளவு. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப், அதாவது 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சிர அரிசியை நல்லா வடிகட்டி இதுல சேர்த்துக்கலாம். லைட்டா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி உடைஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தாதான் பிரியாணி ரெடி ஆகும்போது உப்பு சரியா இருக்கும். தண்ணியும் அரிசியும் ஒன்னா சேர்ந்து வரபோது அடுப்பை சிம்ல வச்சிடுங்க. ஒரு டைட்டான மூடி போட்டு 15 நிமிஷம் டம்ல வைங்க. 15 நிமிஷம் கழிச்சு அடுப்பை அணைச்சிட்டு உடனே திறக்காதீங்க. இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதை நல்ல தயிர் பச்சடியோட சர்வ் பண்ணுங்க. நீங்களும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.